இன்னைக்கான சிந்தனை நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற சிந்தனை என்ன அப்படின்னு சொன்னா, பிசாசின் பிடியிலிருந்து நம்மளை விடுவிப்பவர், நம்மளை விடுதலையாக்குவர் இயேசு ஒருவரே. கடவுள் ஒருவர் மாத்திரம்தான் நம்மளை என்ன பண்றாரா, பிசாசினுடைய பிடிகளிலிருந்து, அவருடைய வல்லமையிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். ரொம்ப பெருசா அப்படியே குழப்பமா இருக்கு இல்லையா? அதை சுருக்கி சாப்பிட்டா, கடவுள் நம்முடைய, இயேசு நம்முடைய மீட்பர். என்ன சிந்திக்க போறோம்? இயேசு நம்முடைய மீட்பர். கடவுள் யாரு? நம்முடைய மீட்பரா இருக்கிறார், ரட்சிக்கிறவரா இருக்கிறார் என்றதுதான் இன்னைக்கான சிந்தனையா நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நவீன உலகம் இது சொல்றாங்க. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தை என்ன சொல்றாங்க? நவீன உலகம், டிஜிட்டல் வேர்ல்டு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு மனிதனை நம்பணும்னு அவசியமே இல்லை. இன்னைக்கு எல்லாத்துக்கும் என்ன ஆயிடுச்சு, மிஷின்ஸ் வந்துருச்சு இல்லையா? மனிதனுடைய இது இல்லை. இப்போ ஒரு காலத்துலலாம் எங்க அப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரோடு வேலை போடணும்னு சொல்லுவாங்க. ரோடுக்கு பாத்தீங்கன்னா அந்த ரோடு வேலையில தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. இப்போ அவருக்கு கொஞ்சம் முடியல, அவர் செய்யறது இல்லை. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரோடு வேலைக்கு செய்யறதுக்கு 50 பேர் 60 பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த சும்மா அந்த பிஸை வந்து என்ன பண்ணுவாங்க, களைச்சி விடுவாங்க. மற்றவங்க எல்லாம் எடுத்துட்டு போய் கொட்டுவாங்க, தாறு கொட்டுவாங்க. அப்படி. ஆனா இன்னைக்கு எதுவுமே தேவையில்லை, ஒரு 2 பேர் போதும்ன்றாங்க. ஏன்? எல்லா வேலையும் எது பார்த்துது? மிஷின் பார்த்துக்குது. ஜேசிபி என்ன பண்ணும், எல்லாத்தையும் அதுவே வாரி போட்டுரும், அதுவே என்ன பண்ணிடும், அரேஞ்ச் பண்றோம். அதுவால முடியாது. சில நேரங்கள் என்ன ஆயிடும், எக்ஸ்ட்ரா அந்த கோட்டை விட்டு தாண்டி போயிடுச்சேன்னா அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு மட்டும் என்ன வேணும், 2 பேரை கொடு அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, மிஷினுடைய வளர்ச்சி, இந்த டிஜிட்டல் வேர்ல்டு அப்படின்றது வளர்ந்துருச்சு. எல்லா இடத்துலையும் எல்லா துறைகளிலுமே என்ன பண்ணிட்டாங்க, வளர்ந்துருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒருத்தரை இன்னைக்கு பார்க்க, நேசிக்கவோ, அன்பு செலுத்தவோ மனிதனால முடியாது. நிறைய நமக்கு என்னன்னா, மனிதர்கள் என்ன ஆயிடுதுன்னா, நிறைய இந்த பிஸியான ஸ்டெடியூல்ல நம்ம போய் என்ன பண்ணிடுறோம், எல்லாவற்றிலையும் ஆசையில என்ன பண்றோம், ஆசையில இச்சையில நமக்கு இருக்கிற இதுல நம்ம என்ன பண்றோம், விழுந்து போயிடும். இப்போ நம்ம நிதானிச்சு பாக்குறோம், ஐயோ நம்ம இதெல்லாம் விழுந்துட்டோமே, இதெல்லாம் நம்ம எழுந்துக்கணும்னு நினைக்கும் பொழுது நம்மளால எழுந்துக்க முடியாது. அப்போ நம்ம ஒரு துணை வேணும். அதுதான் என்ன பண்றாங்க இன்னைக்கான திருமுறை பகுதி நமக்கு சொல்லி கொடுக்கிறது. என்னை விடுவிக்கிறவரா யார் இருக்கிறார்? மீட்பரா இயேசு இருக்கிறார். இப்ப நான் எழுந்துக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால என்ன பண்ண முடியல, எழுந்துக்க முடியல. கொஞ்சம் ஒரு ஆள் கையை கொடுத்து தூக்கி உட்காந்து வச்சா எனக்கு என்ன ஆயிடும், வயசானவங்க கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சி விடுப்பா, கொஞ்சம் அப்படி கோர விடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ ஆண்டவருடைய துணை எனக்கு வேணும். ஏன்னா அப்போதான் என்னால் என்ன பண்ண முடியும், மேலே எழுந்து நடக்க முடியும். அப்போ இன்னைக்கான சிந்தனை, இயேசு கடவுள் ஒருவரே என்னுடைய மீட்பராக இருக்கிறார். நற்செய்தி பகுதி வாசிக்க கேட்டோம். அது மார்க்கு 7ஆம் அதிகாரம் 31 37 வசனங்கள் வாசிக்கிட்டு இல்லையா? அந்த வசனத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு கொன்னிவாயுடைய சிவிடனை அவரிடத்துல கூட்டிட்டு வராரு. அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய விரல்களை காதலை வைத்து உமிழ்ந்து அவருடைய நாவை தொட்டு வானத்தன்னாத்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா அப்படின்னு சொல்றாரு. என்ன அர்த்தம்? எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக. இப்ப என்ன பண்றாரு, ஒரு அற்புதத்தை செய்யறாரு. இப்ப கடைசி அவரை பத்தி போட்டிருக்கு 37ஆம் வசனத்துல, எல்லாவற்றையும் நன்றாய் செய்தால் செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மேன்மேலும் என்ன பண்ணாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ நம்ம இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்றாரா, நம்மளை பிசாசிலிருந்து நம்மளை என்ன பண்றாரு, மீட்பராய் கடவுள் வருகிறார். இப்போ நம்ம நிறைய இடத்துல நிறைய என்ன பண்ணிருக்கு, அடைச்சிருக்கு. நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்வில் என்ன பண்ணிருக்கு, அடைஞ்சு கிடக்கு இல்லையா? நிறைய காரியங்கள் திறக்கப்படாம இருக்கு. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம என்ன பண்றாரு, நம்மளை அந்த காரியத்திலிருந்து நமக்கு உண்டு, நம்முடைய இந்த திறந்த வாசலை நமக்கு முன்பாக என்ன பண்றாரு இருக்கிறார். அப்போ இன்னைக்கான வேத பகுதியின் அடிப்படையில நம்ம சிந்திக்க போறோம். முதலாவது, இன்னைக்கான பழைய ஏற்பாட்டு பகுதி நமக்கு நன்கு தெரிந்த வேத பகுதி. ஒன்று, ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு, மீட்டு எடுக்கிறவரா இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரா, தகுதிப்படுத்தி நம்மளை மீட்டு எடுக்கிறார்.
அவர் என்ன பண்றாரு, நம்மள அவருடைய பணிக்காக, அவருடைய ஊழியத்துக்காக நம்ம என்ன பண்றாரு, மீட்டு எடுக்கிறாரு. ஒன்று என்ன பண்றாரு, தகுதிப்படுத்தி நம்மளை என்ன பண்றாரு, மீட்டு எடுக்கிறார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல 1-13 வசனங்களை நம்ம என்ன பண்ணோம், இன்னைக்கான பழைய ஏற்பாட்டு பகுதியை வாசி கேட்டோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1-13 வசனங்கள். எல்லாரும் பெரிய பெரிய போர் செய்யக்கூடிய வல்லமை மிக்க திடகாத்தமான ஆட்கள் யார் இருக்காங்க, ஈசாய்க்கு இருக்காங்க. எத்தனை பேர் மொத்தம், 8 பிள்ளைங்க. அதுல 7 பிள்ளைகளையும் சாமியார் முன்னாடி கொண்டு வந்து என்ன பண்றாங்க, நிறுத்துறாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியும், எப்படி யுத்தம் செய்யணும்னு தெரியும், எப்படி எதிரிடத்திலும் தன்னை பாதுகாத்து கொள்ளணும்னு தெரியும், எவ்வளவு போர்ஸா அந்த வில்ல விட்டா எதிரியுடைய மார்புல குத்தணும்னு தெரியும். அவங்களுக்கு நாணம் இருக்கு, அறிவு இருக்கு, நல்ல உடல் வலிமை இருக்கு, யாரையும் வெல்லக்கூடிய அளவுக்கு அவங்களால திடகாத்தமா இருக்க முடியும். அவங்களால இந்த நாட்டை ஆளக்கூடிய அளவுக்கு திறமைகள் இருக்கு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரா, மனிதர்களை பார்க்கிற மாதிரி நான் பார்க்கிறேன். இவ்வளவுதான் உன் பிள்ளைங்க, தன் நினைவுன்னு கூட இல்லை ஈசாக்குக்கு இன்னொருத்தர் இருக்கிறான்றத மறந்து போயிருந்த சூழ்நிலையில, இல்ல இன்னொருத்தர் இருக்காங்க ஆனா அவன் வேண்டாம், யார பாருங்க, எங்க 7 பிள்ளைகளை பாருங்க, இல்ல அந்த கடைசி இருக்கிறவனை கொண்டு வா. அப்ப கொண்டு வந்து காட்டும் போது ஆண்டவர் சொல்றாரு, இவனை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரிந்து, சரியான பலம் இல்ல, நல்ல உடல் வளம் இல்ல, போர் எப்படி செய்யணும்னு தெரியாது, எப்படி ஆளுமையா இருக்கணும்னு தெரியாது, எந்த நாணமும் என்ன இல்லை இல்ல, ஒரு எதிரி வந்தா அந்த எதிரி இடத்திலிருந்து எப்படி தப்பித்து கொள்ளணும் தெரியாது, மக்களை எப்படி நான் நடத்துறதுன்னு தெரியாது, ஒரு பெரிய எந்த என்ன சொல்றது போர்களை அந்த கருவிகளை தூக்கி கொண்டு எதிரிகளை எப்படி கொண்டு போகணும்னு எதுவுமே தெரியாது. ஆனா தாவீது ஆண்டவர் என்ன பண்றாரு, தெரிந்தெடுக்கிறாரு. இன்னைக்கு முதல் தலைப்பு, ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுகிறார், மீட்டு எடுக்கிறவராய் இருக்கிறார். அந்த மீட்டு எடுக்கிறவர்ல ஒன்று என்ன பண்றாரா, தகுதிப்படுத்தி நம்மை தகுதியை கொடுக்குறாரு. தகுதியே இல்லை, எந்த தகுதியுமே இல்லை தாவீதுக்கு. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, தன்னை அதுக்கான அந்த மீட்பின் பணிக்காக என்ன பண்றாரு, தகுதிப்படுத்துறாரு. இன்னைக்கு என்னையா இருந்துச்சு தாவீது கிட்ட அப்படின்னு சொன்னா, தாங்கிட்ட இருந்த எத்தனை ஆடுன்னு அவருக்கு தெரியும், தாங்கிட்ட இருக்கிற எத்தனை ஆடுகள் இருந்துச்சுன்னு அவருக்கு தெரியும். அந்த ஆடுகளை எப்படி துஷ்ட மிருகத்துல இருந்து காப்பாற்ற முடியும்னு யாருக்கு தெரியும், தாவீதுக்கு தெரியும். அது பசியா இருந்துச்சுன்னா, ஐயோ இந்த ஆடு பசியா இருக்கு, அதை கொண்டு போய் இலையை போடணுமே, அது தாவீது தெரியும். அது தண்ணி தாக எடுக்கா, அதை ஓட்டிக்கிட்டு போய் என்ன பண்ணணும், தண்ணியை காட்டணுமே, தாவீதுக்கு தெரியும். வேற என்ன தெரியும், ஏதாவது மிருகங்கள் வந்துச்சுன்னா அந்த மிருகத்திலிருந்து எப்படி காப்பாற்றணும் தெரியும், அது எப்ப குட்டி போடும், அது எப்படி வளரும், அது எப்படி எல்லாம் அதை பராமரிக்கணும் தெரியும். இப்ப ஆண்டவர் பார்த்தாரு, இத்தனை மனிதர்களை இவ்வளவு மக்கள்களை பராமரிச்சு பாதுகாத்து அவங்களை வழிநடத்தக்கூடிய கிருபைகளை இறக்கங்களை யாருக்கு இருக்கு, தாவீதுக்கு இருக்கு. ஏன், தாங்கிட்ட இருந்த ஆட்டுக்குட்டியே நல்லா பாத்துக்கிறான்னு சொன்னா, இது ஜனங்களை கிறிஸ்துக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தி இந்த ஊழியத்துக்காக அழைச்சிருக்கார். எத்தனையோ பேர் இருக்கிறாங்கல்ல, நான் நிறைய நேரம் யோசிப்பேன், எனக்கு சரியா பாட தெரியாதியா, எனக்கு சரியா என்ன பண்ண தெரியாது, பேச தெரியாது, நிறைய படிப்புனா நான் படிக்கல, பெரிய பெரிய பேக்ரவுண்ட் எல்லாம் இல்லை, ஆனா என்ன இந்த ஊழியத்துல அழைச்சிருக்கீங்களே. ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவன் அநேகத்திலையும். என் குழந்தைக்கு கடைக்கு அனுப்புறோம், என்ன பண்றோம், ஒரு 10 ரூபாய் கொடுப்போம், 20 ரூபாய் கொடுத்து ஓடி போயிட்டு என்ன பண்ணுவா, ஷாம்பு வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு இது வாங்கிட்டு வா, கொண்டு வந்து காசு திருப்பி நம்ம கையில என்ன பண்ணாரு, கொடுக்காது. அவரா என்ன பண்ணுவான், மீந்த காசுக்கு ஏதாவது வாங்கி சாப்பிட்டு வந்துடுவான். நீங்க கொடுத்தீங்கல்ல, அவ்வளவுதான் சரியாயிடுச்சு தான், நான் சாக்லேட் வாங்கிட்டேன். ஆனா அடுத்த முறையும் நான் எனக்கு கடைக்கு அனுப்புறேன்னா யாரும் அனுப்புவேன், அவன் சாப்பிட்டுருவான். அவன் சில்லறையை கொண்டு வந்து கொடுக்க மாட்டான். ஆனாலும் அவன் யாரு, நான் பெத்த பிள்ளை இல்லையா, இன்னொருத்த கையில கொடுத்து அவன் போனானா வந்தானா, அவன் வாங்கினானா திரும்பி வருவானா வரமாட்டானா, இத்தனை கேள்வியோடு நான் என்ன பண்ண தேவையில்லை. அவன் சாப்பிட்டாலும் சாப்பிடாம போனாலும் அவன் நேரா எங்க வருவான், ஆண்டவர். அதுதான் எனக்கு என்ன தகுதி இருக்கு, அவருடைய பிள்ளைன்ற நான் எங்க விழுந்தாலும் சரி, நான் எங்க தடுமாறி போனாலும் சரி, எவ்வளவு தூரம் போனாலும் சரி, எனக்கு தெரியும் நான் கடைசி எங்க வருவேன், ஆண்டவர்கிட்ட வருவேன்.
அவரிடத்துல கிருபைகளும் இரக்கங்களும் மன்னிப்பு இருக்கு. அவர் கடைசி சொட்டு ரத்த வரி எனக்காக சிந்தி இருக்கிறாரு. அவருடைய சரீரம் எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் ரத்தத்தை நான் என்ன பண்ணணும், புசிக்கணும். அவருடைய சரீரத்தை நான் பானம் பண்ணணும். அவர் சிலுவையில தன்னையே ஒப்பு கொடுத்தாருன்றத நான் உணர்ந்து இருக்கிறதுனால எங்க தூரம் போனாலும் நான் ஆண்டவரத்துல வருவையா. அதனாலதான் ஆண்டவர் நம்புறாரு. எத்தனை முறை வாங்கி சாப்பிட்டாலும், எத்தனை முறை தொலைச்சாலும், அந்த பொருளை விட்டுட்டு வந்தாலும் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவோம், என் பிள்ளைய தான் நான் என்ன பண்ணுவேன், என் பிள்ளைய தான் நான் எனக்கு பொறுப்பை கொடுப்பேன். அதே மாதிரிதான் ஆண்டவர் இந்த மீட்பு பணிக்கென்று நம்மை தகுதிப்படுத்தி அழைத்திருக்கிறார். கொஞ்சத்துல உண்மையா இருக்க ஆண்டவர் அழைக்கிறார். கொஞ்சத்துல உண்மையா இருக்கு. ஆடு மேய்க்கிற வேலை தான், எப்படியாவது இருக்கலாம்ல. யார் வந்து பார்க்க போறாங்க, எத்தனை குட்டி போட்டா என்ன, எப்படி இருந்தா என்ன, இல்ல எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையில உண்மையை உத்தமா நான் ஓடும் பொழுது ஆண்டவர் அதை பார்த்து என்னை உயர்த்துகின்றவரா இருக்கிறாரு. ஆடை பார்த்திருந்தவனுக்கு இப்ப அரசனா அவ்வளவு பெரிய சிலாக்கியம் இல்லை, அபிஷேகம் பண்ணுகிறாரு. பெரிய தீர்க்கதரிசி சாமுவேல் தீர்க்கதரிசி அவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் மூலமா அவர் என்ன பண்றாரு, அபிஷேகம் பண்றாரு. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லையா, எவ்வளவு பெரிய அதிசயம் இல்லையா. ஆண்டவர் உண்மை என்னையும் இந்த மீட்பின் பணிக்கு நம்மளை அழைத்திருக்கிறார், நம்மளை தகுதிப்படுத்திருக்கிறாரு. நாம செய்ய வேண்டியது ஒண்ணுதான், அவர் செய்த மீட்பின் பணியை நாமளும். நான் ஜெபம் பண்ண பிசாசு போகுமா, நான் ஜெபம் பண்ண அற்புதம் நடக்குமா, ஐயரை கூப்பிடுங்க, அதெல்லாம் இல்லை. யாரு ஜெபம் பண்ணாலும் பிசாசு போகும், யாரு ஜெபம் பண்ணாலும் அற்புதம். ஏன் கூடவும் ஆண்டவர் என்ன பண்றாரு, இருக்கிறார். அந்த நம்பிக்கை வேணும். தைரியமா செய்யுங்க. ஆண்டவர் நிச்சயம் நம்ம கூட இருந்து நம்மளை என்ன பண்ணுவாரு, அற்புதமா நடத்துவார். ஒண்ணு மனத்து தான் வேணும், அவர் மேல என்ன வைக்கணும், நம்பிக்கை. ஜெபம் பண்ண நடக்கும், அவ்வளவுதான். அதுதான் இந்த நேரத்துல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அவருடைய மீட்பின் பணியை செய்ய ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கார். இரண்டாவது இன்னைக்கான நிருப பகுதி 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 4-11 வசனங்கள் வாசிக்க கேட்டோம் இல்லையா. அவருடைய 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுட்டீங்க. 4 பவுல் கொரிந்தி சபைக்கு அவர் என்ன பண்றாரு, எழுதுகிறாரு. நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்று யோசிக்கிறதுக்கு எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரனாய் இருக்கும்படி அவரே எங்களை என்ன பண்றாரு, தகுதி உணர்கிறார். அந்த உடன்படிக்கை எழுதிடாமல் ஆவிக்குரியதா இருக்கிறது, எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர் பேசுகிறது. எழுத்துக்களினாலே எழுதப்பட்ட கற்களினால் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்ய மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாரம் உண்டானபடினால் இஸ்ரவேல் புத்திரர் அவர் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதாக்கே. ஒளிந்து போகின்ற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமுள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு மகிமுள்ளதா இருக்கும். ஆக்கணைக்கு தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமுள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமுள்ளதா இருக்குமே. இப்படிப்பட்ட மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்துக்கு உண்டான சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமை இல்லை. என்ன பண்றார், கொரிந்தி சபைக்கு எழுதுகிறார். ஒன்று, நம்மளை தகுதிப்படுத்துகிறார். 2வது, நம்மளை என்ன பண்றாரா, மகிமைப்படுத்துகிற. ஒன்று தகுதிப்படுத்தி இந்த ஊழியத்துக்கு அழைத்துக்கிறாரு. 2வது, நம்மளை என்ன பண்றாரு, மகிமைப்படுத்துகின்றவராய் கடவுள். நிறைய கேள்வி. ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு, மகிமைப்படுத்தி இந்த மீட்பு பணிக்காக அழைச்சிருக்காரு. என்னையா மகிமை அப்படின்னு சொன்னா என்ன சொல்ல வராரு, பாடுகள் தான் நமக்கு என்னது மகிமை. என்ன மகிமையா, பாடுகள். இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கும், பாடுகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் நிறைய வரும். இந்த பாடுகள் தான் எனக்கு ரொம்ப வயசானவங்க கிட்ட நம்ம நிறைய பேசுறது இல்லை இல்லையா. இந்த வயதானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவாங்க, ஒரு காலத்துல வெறும் நாங்க இதுக்கு முன்னாடி கோட்டக்காரப்பட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர்ல, புதுக்கோட்டையில கோட்டக்காரன், அதான் முதல்ல எங்களை போடுறாங்க. ரொம்ப கொஞ்சம் கிராமம் தான் அது.
அந்த கிராமத்துல ஒரு சின்ன வீடு எடுத்து அங்க தங்கி அந்த ஊழியம் செஞ்சிடும். இப்போ அந்த பக்கத்து வீடு அந்த பாட்டி அவங்க அடிக்கடி வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. சொல்லுவாங்க, எனக்கு மொத்தம் 6 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க? 6 பிள்ளைங்க. என் புருஷர் குடிப்பாரு. குடிச்சிட்டு சும்மா என்ன பண்ணுவாரு, உட்கார்ந்துருப்பாரு. காலையில எழுந்து சாப்பாடு செஞ்சு இது பண்ணி 6 உருண்டை பிடிப்பேன் களி. அந்த 6 உருண்டையை என்ன பண்ணேன், 6 பிள்ளைங்க, இவங்க 2 பேர் 8 உருண்டை பிடிச்சி ஆளுக்கு ஒரு உருண்டை காலையிலேயே என்ன பண்ணோம், செஞ்சு கொடுக்கணும். அது இல்லாம எல்லாருக்கும் என்ன பண்ணோம், அந்த பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஒரு உருண்டை கொடுத்து, என் வீட்டுக்காரன் ஒரு வேலையும் செய்ய மாட்டார். அவர் என்ன 24 மணி நேரம் எங்கேயாவது போறது, யார்கிட்டயாவது சட்டை போட்டுட்டு வர்றது, இது பண்றது, ஒரே ஒரு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு காலையில எழுந்து 7 மணிக்கெல்லாம் களை எடுக்கிறது, நாத்து எடுக்கிறதுக்கு, அப்பெல்லாம் அதெல்லாம் வேணாம் இல்லையா, எடுக்கிறதுக்கு போயிடுவேன். அங்க கொடுக்குற காசு இப்படியா சேர்த்து சேர்த்து என் 6 பிள்ளைங்க, இப்ப 6 பிள்ளைங்களும் 6 நிலைமையில என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. ரொம்ப படிக்க வைக்க முடியல, ஆனா அவங்க என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு சொல்லுவாங்க. 6 பிள்ளைகளையும் நான் என்ன பண்ணேன், கஷ்டப்பட்டு படிக்க வச்சு படிக்க வைக்க என்னால முடியல, ஆனா வளர்த்து விட்டேன். இன்னைக்கு எல்லாரும் என்ன சண்டை போடுறாங்க, நான் நல்லா படிச்சிருக்க, என்ன படிக்க வச்சியா, என்ன இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்தியா. நான் அன்னைக்கு அந்த 6 உருண்டைக்காக நான் ஓடாத ஓடம், நான் போய் செய்யாத வேலை. அவங்க அப்பான்னு சும்மாதான் அவரு, யாராவது வந்தா போனா என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்கு மட்டும்தான் அவர் வேலையை தவிர, காலையில இருந்து நான் வேலைக்கு போய் அதுல கிடைக்கிற காசை சேர்த்து வச்சு மதியான சோறு, நைட்டு சோறு, அப்படிதான் என் பிள்ளைகளை நம்ம சொல்லுவாங்க. உங்களுக்கு வெறும் சாப்பாடு போட மட்டும்தான் எனக்கு என்ன பண்ணுச்சு, என் பிள்ளைகளை படிக்க வச்சு ஆளாக்குற அளவுக்கு அன்னைக்கு சூழ்நிலை இல்லை. ஆனா வெறும் என்ன பண்ண முடிஞ்சுது, சோறு. பட்னியா நான் விடல. எத்தனையோ நான் பட்னியா இருந்தாலும் என் பிள்ளைகளை சொல்லும் போதே எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாவது தன் பிள்ளைகளை வளர்த்துடணும், தன் பிள்ளைகளை எப்படியாவது என்ன பண்ணிடணும், நல்ல நிலைமைக்கு வரணும் யோசிக்கிறேன் இல்லையா. இன்னைக்கெல்லாம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அங்கங்கன்னு பார்த்தா என்ன இருக்கு, இவ்வளோ ஃபீஸ் இல்லையா, ஃபீஸ் கட்டி என் கடை எப்படியாவது கைக்கு போட்டுக்கிட்டு என் பிள்ளைங்கள ஒரு 4 வார்த்தை என்ன பேசணும், இங்கிலீஷ்ல ஒரு 4 வார்த்தை பேசணும். அது ஆச்சா பூச்சான்னு பேசும் பொழுது எனக்கு சந்தோஷம். இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, அதெல்லாம் நினைச்சு பார்க்க, இவ்வளோ பாடு கஷ்டம் கண்ணீர் இவெல்லாம் பார்த்தாலும், ஆனா கடைசியில் அந்த பிள்ளைங்க பார்க்குமா பார்க்காதா எதுவுமே தெரியாது. கூடியா பணம் இருக்கு, அமெரிக்கால இருக்கா, அயர்லாண்டு இருக்கா, அங்க இருக்கா, இங்க இருக்கா, அப்பா அம்மா ஒரு ஆளை வச்சிடுறாங்க, 3 வேளை சமைச்சு கொடுப்பாங்க, அவ்வளவுதான். நல்லது கெட்டது அது அவங்ககிட்ட இரும்புனா தண்ணி மூண்டு கொடுத்துரு, அவ்வளவுதான். என்னம்மா இரும்புற கேட்கறதுக்கு, தலைவலிக்குதா தைலம் தேய்க்கிறோமா கேட்கறதுக்கு. ஆனா 2 கார் இருக்குங்க, ஆனா பெரிய பங்களா இருக்கு, ஆள் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா விசாரிக்க என்ன இல்லை. அதுக்கெல்லாம் தாண்டி ஆனா அவங்களுக்கு என்ன சந்தோஷம், நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்க என்ன இருக்கு, மேன்மையா இருக்கு. இங்க பவுல் எழுதுகிறார் கொரிந்தி சபைக்கு, எல்லா ஊழியத்தையும் நிறைவேற்றிட்டு அவர் சொல்றாரு, இது எல்லாமே என்னால கிடைச்சது இல்லையா, ஆண்டவர் கொடுத்த 13 புத்தகத்தை இதுல எழுதினவரையா. இந்த வேதத்துல இருக்கிற 13 புத்தகத்தை எழுதினவர், பெரிய படிப்பெல்லாம் படிச்சு முடிச்சவர், எல்லா தலைமையிலும் அவர் என்ன பண்ணாரு, பொறுப்புகள் இருந்துட்டவர், ரோம பேரரசனுடைய 1/4 பகுதியுடைய இதுல தேசாதிபதியா இருந்தவர், பெரிய பெரிய ராஜாக்களை, பெரிய பெரிய மக்களுக்கெல்லாம் அவர் என்ன பண்ணவர் பார்த்தவர். அவர் சொல்றாரு, இவ்வளவு இருந்தோம், இது எதுவுமே எனக்கு கடவுள் எனக்கு கொடுத்த கிருபை அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பாடுகள் கஷ்டங்கள் வருது இல்லையா, நிறைய கண்ணீர் வருது இல்ல, ஆண்டவர் உன்னை ஒரு நாள் மகிமையா நடத்த அது என்ன பண்ணியிருக்காரு, உன்னை உயர்த்துறதுக்காக அந்த பாடுகள் எல்லாத்தையும் ஏத்துக்கலாம். ஒரு நாள் வரும், நம்ம பட்ட கஷ்டத்துக்கு கண்ணீருக்கு ஒரு சொல்யூஷன். அதுதான் வேறு சொன்னது, கண்ணீரோடு விதைக்கிறவன் நான் ஒரு நாள் அறுக்க போறேன், அன்னைக்கு என் கண்ணீர் எல்லாம் களிப்பா மாறும். நான் அறுத்த அறுவடைகளை பார்க்கும் பொழுது, ஐயோ நான் உடைச்சனே, நான் வெயில மாண்டனே, எத்தனை நாள் தண்ணி ஊத்திருப்பேன், எத்தனை நாள் கண் விழிச்சிருப்பேன், எத்தனை நாள் அந்த காக்கா குருவிகள்லாம் தொத்திருப்பேன், எத்தனை நாள் வந்திருக்கிறவங்களை எல்லாம் நான் என்ன பண்ணிருப்பேன், பராமரிச்சிருப்பேன். இதெல்லாம் பார்த்து பார்த்து அந்த அறுவடையை பார்த்து மேல வந்து அதை அறுக்கும் பொழுது கடைசியில அந்த
அதை அறுவடைத்த அந்த அறுவடையை பார்த்து அந்த மூட்டைகளை நான் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரல. நான் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விலை கிடைச்சிச்சியா. ஆண்டவர் உன்னை படுகின்ற துன்பத்துக்கு துயரங்களுக்கு ஆண்டவர் உன்னை மகிமைப்படுத்துவராய் ஒரு நாள் உயர்த்து. கொஞ்சம் கஷ்டம் தாங்க, கொஞ்சம் வேதனை தான். ஆனா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஆண்டவர் நம்மளை உயர்த்துகின்ற நேரம் வரும் பொழுது அது நமக்கு மகிமையாய் அதான் சொல்றாரு, மோசேவுடைய மகிமையை பார்க்கிறோம், என்னுடைய மகிமை என்ன இருக்கு, கடவுள் கொடுத்த அந்த மகிமை அதை காட்டிலும் மகிமை இல்லையா, அவருக்காக நான் என்ன பண்றேன் பாடுகிறேன். கடைசியா இன்னைக்கான நற்செய்தி பகுதி அது மார்க் 7ஆம் அதிகாரம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்தோம் இல்லையா, மார்க் 7ஆம் அதிகாரம் 31 37 வரையும். ஃபர்ஸ்ட் நம்மளை தகுதிப்படுத்தி நம்மளை மீட்பு பணிக்காக அடிக்கிறார். ரெண்டாவது மகிமைப்படுத்தி நம்மளை என்ன பண்றாரு, மீட்பின் பணிக்காக நினைக்கிறார். மூன்றாவது நம்ம வாசிக்க போறோம், நம்முடைய திறக்கப்படாத கதவுகளை திறந்து நம்மளை என்ன பண்றாரு, மீட்பின் பணிக்காக திறக்கப்படாத மூடப்பட்டிருக்கிற கதவுகளை திறந்து ஆண்டவர் என்ன பண்றாரு. இங்க ரெண்டு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, திறக்கப்படுவாயாக அப்படின்னு சொல்லப்பட்டது என்னன்னா, அந்த காது என்ன இருக்க, அந்த வாய் காது எல்லாம் அவருக்கு என்ன பண்ணிச்சு, மூடப்பட்டிருந்துச்சு இல்லையா, அந்த கொன்னி வாய் பிசாசு என்ன பண்ணிச்சு, ஓடிச்சு. இப்ப திறக்கப்பட்டு அவர் பேசிட்டார். ஒண்ணு. ரெண்டாவது, அந்த காலத்துல வாழ்ந்த காலத்துல யூதர்கள் வாழ்ந்த காலத்துல என்ன அர்த்தம்னா, எல்லா கட்டுகள் என்ன பண்ணிருக்கோம், எல்லாம் பெரிய ஏழைகள் என்ன பண்ணக்கூடாது, வெளியே வரக்கூடாது, நோயாளிகள் வெளியே வரக்கூடாது, குஷ்டு ரோகிகள் ஒண்ணும் இல்லாதவங்க எல்லாம் அந்த ஊர்ல என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது, சின்ன பிள்ளைங்க வரவே கூடாது. சின்ன பிள்ளைங்க ரோட்டுல பெரிய பெரிய ஆட்கள் வரும்போது வரக்கூடாது. அதனாலதான் என்ன சொல்றாங்க, அவரை தொந்தரவு பண்ணாதீங்க, சின்ன பிள்ளைகளை என்ன பண்றாங்க, தடுக்கிறாங்க. அப்ப இது நிறைய நடந்துச்சு. அப்போ ஆண்டவர் பாக்குறாரு, இது எல்லாமே என்ன பண்ணும், மாறணும்னு சொன்னா இது எல்லாம் என்ன பண்ணும், திறக்கப்படும். அதான் அவர் என்ன பண்றாரு, சொன்ன உடனே 35ஆம் வசனம், உடனே அவருடைய செவிகள் திறக்கப்பட்டு அவருடைய நாவின் கட்டுகளை வந்து அவர் செவையாய் பேசினார், அதை ஒருவனும் சொல்ல வேண்டாம் என்று அவர்கள் கட்டளையிட்டார். ஆகினும் எவ்வளவு அதிகமாய் அவர் கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமா என்ன ஆயிடுச்சான், ஏன்னா பேசவே கூடாது, அந்த நாட்கள் பேசக்கூட தகுதி இல்லை. ஆண்டவர் திறந்தது ரெண்டு கதவை. ஒன்று, ஒரு ரெண்டு காரியம். ஒன்று, அவருடைய வாய் செவிடு எல்லாம் திறந்தாரு. ரெண்டாவது, நாங்க தான் நினைச்சிட்டு இருந்த அந்த மூட பழக்கங்களை ஆண்டவர் என்ன பண்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை திறக்கப்படாத கதவுகளை திறந்து நம்முடைய மீட்பின் பணிக்காக நம்மளை அழைக்கிறார். இன்னைக்கு நிறைய கதவுகள் அடைஞ்சிருக்கு இல்லையா, நிறைய காரியங்கள் நமக்கு அடைக்கப்பட்டிருக்கு இல்லையா. இன்னைக்கு நிறைய காரியம், இதை செய்யக்கூடாது தம்பி, நீ அதை பண்ணக்கூடாது, நீ இதை செய்யக்கூடாதுமா, நீ வந்துரு உட்காரு, அவ்வளவுதான். நிறைய கண்டிஷன் இருக்கு இல்லையா, நிறைய சூழ்நிலை இருக்கு இல்லையா. ஆண்டவர் நமக்கு திறக்கப்படாத எல்லா கதவுகளையும் இந்த நாட்கள்ல என்ன பண்ண போறாரு, நம்புறீங்களா? நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணு மாத்திரம்தான், அவரை நம்பி ஜீவித்து அவரிடத்துல என்ன பண்ணணும், திறக்கப்படாத எல்லா கதவுகளையும் ஆண்டவர் இந்த நாட்கள்ல நமக்கு என்ன பண்ண போறாரு, திறக்க போறாரு. எப்பத்தா அப்படின்னு சொன்னார். எப்பத்தா என்ன அர்த்தம், திறக்கப்படுவாயாக. என்னெல்லாம் என் வாழ்க்கையில அடைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த அடைப்புகளை நான் என்ன பண்ணோம், ஆண்டவர் நம்மை திறப்பார். ஒன்று. ரெண்டாவது, நாம இன்னைக்கு திறக்கணும். என்ன திறக்கணும், என்ன திறக்கணும், கல்லாப்பட்டி எல்லாம் வச்சிருக்கீங்களா? பார்த்திருக்குங்க ஐயா, ரொம்ப தூரத்துல நின்று பார்த்திருக்குன்றீங்க. நம்முடைய இதயத்தை ஆண்டவருக்குன்னு இன்னைக்கு ஆண்டவர் வர்றாரு. ஆண்டவர் வந்து என்ன பண்றாரா, உன் வாசப்படியில வந்து உன் கதவை தட்டுறாரு. நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கு ஐயா, இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு வந்துருங்க, அடுத்த நாள் வந்துருங்க, அடுத்த நாள் வந்துருங்க, அப்படியே சொல்லி 6 நாள் என்ன பண்ணிட்டோம் போட்டு, 7ஆவது நாள் உபதேசர் ஐயர் கேட்க போறாரு, உபதேசர் அம்மா கேட்க போறாங்கன்னுக்காக என்ன பண்ணுவோம், வந்துருவோம். ஏதோ ஒரு புது ஐயர் வராராமே, அவர் நம்பாலா பார்க்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம். எல்லா நாளும் ஆண்டவர் என் உள்ளத்துல வாழணும்னு, இது வாரத்துக்கு ஒரு நாள் இல்லையா,
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர் என் இருதயத்துல என் உள்ளத்துல வாழணும்னு அவர் என்ன பண்றாரு, விரும்புறாரு. கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த உலகத்தை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில நம்மளோட கண்ணை சுத்தி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது எல்லாம் பார்க்கும்போது நிறைய இச்சைகள் இருக்கும், நிறைய ஆசாபாசங்கள், நிறைய காரியங்கள் நம்மளை போட்டு இருக்கு. ஆனா நாம செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா, எந்த காரியத்தையும் நாம் என்ன பண்ணக்கூடாது, எனக்குள்ள ஏத்துக்கூடாது. ஆண்டவருக்கு மாத்திரம்தான் என் இருதயத்தை, சொல்லுங்க, ஆண்டவருக்கு மாத்திரம்தான் இருதயத்தை எல்லாத்துக்கும் நான் திறந்து விட்டுட்டேன்னு சொன்னா என்ன ஆயிடும். அதே மாதிரி யாரு நம்ம வீட்டுல சேர்க்கணும் சேர்க்கக்கூடாதுன்றதெல்லாம் சரியா நம்ம என்ன பண்ணோம் பார்த்து நம்ம கிட்ட வந்து உட்காந்து அப்படியாமா ஐயோ அப்படியெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் என்ன பண்றாங்க, இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது. என் கஷ்டத்தை நான் யாருக்கிட்ட தான் சொல்லணும், ஆண்டவரிடத்துல வந்து என் கஷ்டத்தை, என் கண்ணீர், ஒருவேளை நம்பிக்கைக்குரியவங்களா இருக்காங்க, எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குங்க, ஷேர் பண்ணா நல்லா இருக்குன்னு சொன்னா, நம்பிக்கைக்குரியவங்களா இருந்தா நம்ம என்ன பண்ணலாம், அவங்க கிட்ட ஷேர் பண்ணலாம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே நீங்கள் எல்லாரும் என்னப்பாங்க, என்னிடத்தில் வாருங்க. எந்த கவலையும் கஷ்டத்தையும் என்ன பண்ணக்கூடாது, வச்சுக்கவே கூடாது. அழுது கிழுதுக்கு என்ன பண்ணோம், ஆண்டவுடைய பாதத்துல கொட்டிட்டு புரியா என்ன பண்ணிடணும், ஓடிடணும். அவ்வளவுதான். திருப்பி அதை பண்ண என்ன பண்ணக்கூடாது, நினைக்கவே கூடாது. ஆண்டவர் பார்த்துப்பாரு, அவ்வளவுதான். ஆண்டவர் செய்வாரு, அவ்வளவுதான். நீங்க பாருங்க, இந்த குழந்தைங்க நம்ம கிட்ட ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்கும். பாத்தீங்களா, எனக்கு அது வேணும், பென்சில் வேணும், பேனா வேணும், அது வேணும், இது வேணும். எல்லா நேரமும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், வாங்கி கொடுக்க. எல்லா நேரமும் அது வேணும் இது வேணும் போ. ஆனா ஒரு நாள் வரும், நமக்குன்னு கையில பணம் இருக்கும், இல்ல சேலரி வாங்கியிருப்போம், இல்ல பிள்ளைகளுக்கு எக்ஸாம் டைம்னு வரும், முக்கியமான நாள் வரும். அன்னைக்கு அந்த பிள்ளைங்க கேட்கணும்னு அவசியமே. அந்த பிள்ளைங்க பார்த்து என்ன பண்ணும், ஆச்சு அப்பா இன்னைக்கு எனக்கு என்ன பண்ணிட்டாரு, ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாரு, அப்பா எனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டாரு, அப்பா எனக்கு இது செஞ்சுட்டாரு, அம்மா இது செஞ்சுட்டாங்க, மாமா இது செஞ்சுட்டாங்க. அந்த குழந்தைங்க என்ன பண்ணும், ஆச்சரியப்பட இன்னைக்கு கேட்கவே இல்லையே. ஆண்டவர் அதுதான், உன் கஷ்டத்தை கண்ணீரை நீ சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் வரும், அந்த நாள்ல உன்னுடைய காரியம் எல்லாம் எப்படி மாறும், ஜெயமா மாறும். அவர் செய்வார் ஐயா, அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு, காலம் இருக்கு, அவருக்குன்னு ஒரு நேரம் இருக்கு, அவர் நிச்சயம் செய்வாரு. அன்னைக்கு நீ மகிமை அடைந்தவளாய் பிரகாசிக்கிறவள். அதுதான் சொல்றாரு, கத்தருக்கு காத்திருக்கிறவங்களோ புதுபலன் அடைந்து, சொல்லுங்கம்மா, எது பேரி பறப்பீங்க, கழுகு எங்கம்மா பறக்கும், அங்க போற கழுகு போகுது அப்படின்னு நான் சொல்லுவோம். கழுத்தே நமக்கு என்ன பண்ணும், வலிக்கும் இல்லையா. ஆண்டவருக்காக நான் காத்திருக்கும் பொழுது நான் இப்படி இல்லை, எப்படி பண்ணுவேன், உயரத்துல பறக்கிறவங்களா இருப்பேன். எனக்கு எல்லாரும் நிமிந்து பார்க்கணும்யா, என் உயர்வை நிமிந்து பார்க்கணும். இதுவரை என் கூட இருந்தவனே என் காலில் இருந்தான், இவன் சாதாரணமா இருந்தான். ஆனா ஆண்டவரை நம்பி ஜீவித்து விசுவாசிக்கிற இவனை ஆண்டவர் எப்படி உயர்த்திருக்கிறாருன்னு சொல்லி என் மகிமையை எல்லாரும் உயர்ந்து செய்ய வேண்டியது ஒண்ணு மாத்திரம். ஆண்டவர் வாசப்படி நின்று கதவை எனக்கு திறக்கல இல்லையா, எனக்கு அவங்கதான் வேணும், இவங்கதான் வேணும், அதுதான் வேணும், இதுதான் வேணும், எல்லாத்தையும் நான் ஏத்திக்கிட்டு இருந்தா கதவு எப்படி திறக்க முடியும் சொல்லுங்க. எல்லாம் இருக்கும்போது ஆண்டவரு வரமாட்டார், எல்லாரும் இருக்கும்போது ஆண்டவரு வரமாட்டார். இப்போ உங்க வீட்டுக்கு நான் ஜெபம் பண்ண வரேன், நான் வரதுக்கு முன்னாடி ஒரு 4-5 பாஸ்டரை கூட்டி வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும், ஐயா என்னை கூப்பிட்டாரு, இந்த அம்மா கூப்பிட்டாங்க, சரி நான் போறேன், போன உடனே எல்லாம் நிறைய பாஸ்டர்ஸ் இருக்காங்க, என்ன எதுக்கு அப்போ அவங்கள வச்சு ஜெபம் பண்ணிருக்கலாமா, ஏமா இவ்வளவு பேரை கூப்பிட்டு என்னையும், எனக்கு ஆண்டவர் அதுதான், எல்லாரும் எனக்கு வேணும் ஐயா, எல்லாமே வேணும், எல்லாமே வேணும். ஆனா ஆண்டவர் வேணும்னா கொஞ்சம் யோசிப்பார் இல்லையா, நம்ம எல்லாத்தையும் இருதயத்துல வச்சுக்கிட்டு இருக்க, என்னையும் ஃபர்ஸ்ட் எல்லாரையும் என்ன பண்ணு. இப்ப நான் என்ன சொல்லுவேன், சரிம்மா நான் வந்ததுக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிடுறேன், இல்லைன்னா எல்லாரும் என்ன பண்ணிட்டோம் போட்டோம், இன்னொரு நாள் நான் என்ன பண்றேன், புரியா, சாதாரண மனுஷன் நானு, எனக்கே நான் என்ன நினைக்கிறேன், என்ன ஒருத்தர் கூப்பிடுறாருன்னா நான் மட்டும்தான் அங்க இருக்கணும் நினைக்கிறேன் ஐயா, நான் போய் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களை ஒருத்தர் கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு உங்களையும் கூப்பிட்டு 10 பேரையும் கூப்பிட்டு இருந்தாங்கன்னா
ஆனா என்னையும் கூப்பிட்டு அந்த அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சிருக்கு. அப்புறம் நான் எதுக்கு? எனக்கு உதவின்னு தானே அந்த அம்மா கூப்பிச்சு, என் பேசுற துணையா தானே கூப்பிச்சு. நான் போற இடத்துல இன்னும் 2 பேர் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்கன்னா என்ன எதுக்குமா கூப்பிட்ட? அவங்க கிட்டே நீ என்ன பண்ணிருக்கலாம்? சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஆண்டவர் அதான் நம்புறாரு. அவரை தேடுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில அவர் மாத்திரம்தான் எல்லாத்தையும் நான் உள்ளே வச்சுக்கிட்டு ஆண்டவரை வா வான்னு சொன்னாங்க. இருக்கிற இடத்துல கண்டுபிடிக்க ஆண்டவர் அவர் மீட்கிறவரா இருக்கிறார். யார்? அவரை நம்மை மீட்டெடுக்கிற தெய்வமா இருக்கிறாரு. இயேசு ஒருவரே அவர் மீட்பர். ஒரு நல்லவரா இருக்கிறார் இல்லையா? அவரை நம்மளை மீட்டு எடுக்கிறவரா இருக்கிறாரு. அந்த மீட்பின் பணிக்கு நம்மையும் அழைத்திருக்கார். எப்படி அழைக்கிறாரு தெரியுமா? தகுதி இல்லாத நம்ம தகுதிப்படுத்தி அழைக்கிறாரியா? நம்மளை மகிமைப்படுத்தி அவர் இந்த பணிக்காக அழைக்கிறாரு. 2வது, திறக்கப்படாத கதவுகளை திரண்டு இந்த மகிமையான பணிக்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். இன்னைக்கு 3 காரியங்களை நம்ம சிந்திச்சோம். ஆண்டவர் என்னை அழைக்கிறாரியா? ஒரு மீட்பின் பணிக்காக அழைக்கிறாரு. அவரோடு இணைந்து ஊழியம் செய்ய, அவரோடு இணைந்து வாழ நம்ம அழைக்கிறாரு. நான் அதுக்கு தகுதி உள்ளவனா இருக்கிறேன். தாவீதை போல நான் உண்மை உள்ளவனா இருக்கிறேனா? பவுலை போல அத்தனை கிருபைகளை இருந்தோம், ஆண்டவரை போல தாழ்மையாய் ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் கிருபைதாங்கன்னு சொல்லி தாழ்மை உள்ளவங்களா நம்ம இருக்கிறோமா? திறக்கப்படாத காரியத்துல நாம் இன்னும் திறக்கப்படாம மூட வச்சிருக்கிறோம்னு சொன்னா, இந்த திறக்கப்படுகின்ற காரியத்தை எல்லாத்தையும் திறந்து கொடுக்க நம்மளை கிறிஸ்து கண்பாங்க இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவர் கொஞ்ச நேரம் நம்மையும் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். எனக்கு என்னையா தகுதி இருக்கு? ஆண்டவுடைய பிள்ளையா குமாரத்தையா நான் வாழ்றதுக்கு என்ன எனக்கு தகுதி இருக்கு? ஆனா என்னை தகுதிப்படுத்தி அவர் இதுவரையும் கொண்டு வந்திருக்கிறாரே, என்னை சுமந்து வந்திருக்கிறாரே, என் தாயின் கருவின் உருவான நாள் முதல் என்னை வழிநடத்திட்டு வந்திருக்கிறாரே. எனக்கு திறமைகள் தாளந்துகள் என்னை விட நிறைய பேர் இருக்கிறாங்க ஐயா ஊழியத்துல. என்னை விட நிறைய கிருபைகளை பெற்றவங்க இருக்காங்க, வரங்களை பெற்றவங்க இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்னை அழைத்து இதுவரையும் கொண்டு வருகிறாரே, நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறாரே. அவருக்கு நாம் செய்ய வேண்டியது ஒண்ணு மாத்திரம்தான். இதோ வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு அவருடைய அப்பத்தையும் அவருடைய ரசத்தையும் நான் பருக போறேனே, அவர் எனக்காக அந்த சிலுவையில சிந்தப்பட்டதை நான் நினைவு கூற போறேனே. அபாத்திரமா இல்ல, ஏனோ தானோ இல்ல, கடமைக்காக இல்ல, ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்தியிருக்கிறார் என்பதை நினைத்து பார்த்து நன்றியோடு பிள்ளைகளா அவருடைய திருவிருந்தை நேசித்து வழி நடத்துக்கிற நல்ல உடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. இந்த மீட்பின் பணிக்காக எங்களை அழைச்சிருக்கீங்கப்பா. எங்களுக்கு என்ன ஆண்டவருடைய திறமை, எங்களுக்கு என்ன ஆண்டவருடைய திறமைகள் தாளந்துகள் இருக்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளா வாழறதுக்கான தகுதி கூட எனக்கு இல்லை. ஆனா எங்களை தகுதிப்படுத்திருக்கீங்க, எங்களை மகிமைப்படுத்திருக்கீங்களே. ஆண்டவரே, எங்க காரியங்களை எல்லாம் எது அடைக்கப்பட்டிருக்கோ எல்லா காரியங்களை திறந்து எங்களுக்கு ஆண்டவரை வாசல்களை வழிகளை கொடுத்திருக்கீங்களே. நமக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளா ஓடி வந்திருக்கோம்ப்பா. ஏனோ தானம் இல்லை, அபாத்திரமா இல்லை, இப்படி ஆண்டவருடைய திருவிருத்துல உண்மையோடு முத்தமத்தோடு பங்குகிற எங்களுக்கு உதவி செய்யப்பா. எங்களுக்கு உதவி செய்ய எங்களோடு கூட ஆண்டவரை நீங்க பேசியிருக்கீங்க. எங்க வார்த்தைகளை விட்டு விடாது. ஒரு 60 100 கனி தர உதவி செய்ய. நான் இயேசுவின் வழியை வேண்டுகிறோம் நல்ல பிதா.